அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் அடிவயிறு, கழிவு, முதுகு தண்டுவடம் தான் அடுத்த 2.5 வருடத்திற்கு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கால் நகங்கள், முட்டி பகுதிகள், உடற்பயிற்சி செய்யாத மீன ராசிக்காரர்களுக்கு எந்த பரிகாரமும் வேலை செய்யாது. சங்கடங்கள் கண்டிப்பாக வரும். தேக ஆரோக்கியத்தை சனியானவர் மந்தப்படுத்துவார். இந்த சோஃபாவில் தூங்க வைப்பார், அந்த சோஃபாவில் தூங்க வைப்பார், வேலைகளை செய்ய விடாமல் தடுக்க பார்ப்பார். எனவே தூக்கத்துக்கு முன்பாகவோ காலையிலிருந்து 24 மணி நேரத்துக்குள் சிவியரான உடற்பயிற்சி செய்தே தீர வேண்டும். வயதில் முதிர்ந்தவர்கள் உட்கார்ந்த சேரிலே உடற்பயிற்சி செய்வதற்கு, ஸ்ட்ரெச்சிங் செய்வதற்கெல்லாம் பயிற்சியாளர்களை வரவைத்து செய்து கொள்வது நன்மை தரும். அதிர்ஷ்டத்திற்கு குறைவு இருக்காது, சுபகாரியத்திற்கு குறைவு இருக்காது, தொழிலில் குறைவு இருக்காது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, குடும்பம், நிம்மதி எல்லாம் ஏற்படும். ஆனால் நீங்கள் தெம்பாக இருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும் என்பதனால் எல்லா விஷயத்திலும் எழுதி வைப்பதும், கபாலபாதி என்று சொல்லக்கூடிய பிராணாய பயிற்சியை அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் மீன ராசிக்காரர்கள் வரக்கூடிய அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வெண்டைக்காயை ரெகுலராக எடுத்துக்கொள்வது மூளையில் இருக்கக்கூடிய இந்த ஞாபக பிரச்சனையை சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தொழில் அமைப்பு, சுபகாரியங்கள், திருமண அமைப்பு, புத்திர சந்தானம், அனுகூல பிராப்தம் எல்லாம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில், வாகனங்களில், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். தடைகள் தவிடுபடியாக்க எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு எல்லா விதத்திலும் யோக பலன்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்வது, காலாஸ்திரியை ஞாபகத்தில் வைத்து கொண்டு கோளர் பதிகத்தை படிக்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்.